ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனலட்சுமி வ்ளாக்ஸ் அண்ட் குக்கிங். ராகி சேமியா போட்டு செய்கிறது எப்படி பார்க்கலாமா? தேவையான அளவு ராகி சேமியா எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை அந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தான் அது இருக்கணும். ஒரு சேமியாவுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நான் அணில் சேமியா எடுத்தேன்னா அது கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணியில் ஊறினாலே எதுவும் ஆகாது. ஆனால் ஒரு சில சேமியாக்கள் ஊறிச்சின்னா கொஞ்சம் அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். அது டக்குன்னு பார்த்து நம்ம எடுத்துடணும். எதுக்காக நம்ம தண்ணியில் டிப் பண்ணி வைக்கிறோன்னா அது சாஃப்டாக நல்லா வரும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நம்ம நினச்சி வைக்கிறோம். நம்ம நார்மல் செய்கிற சேமியா மாதிரி ஒயிட் சேமியா மாதிரி இது இருக்காது. அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தை வச்சு வடித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி மூலயமா கூட நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் துணி கூட ஆவி கட்ட துணி சேர்க்காமல் தட்டிலே நம்ம நெய் தடவிட்டு கூட அப்படியே ஆவி கட்டி வேக வைக்கலாம். அந்த நம்ம தண்ணி வடிச்சிட்டு ட்ரை பண்ணி எடுத்த ராகி சேமியாவை அதில் வச்சுக்கோங்க. வச்சு அது நல்லா வேக விடணும். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு தேவையான தேங்காவை நான் துருவி எடுத்துக்கலாம். நான் அருவாமனையில் தான் துருவி எடுக்கிறேன். நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோட்டில் கூட போட்டு எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா துருவி பூ மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ராகி சேமியா வந்துடும். அதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எடுத்துட்டு அதுக்கு தேங்காய், நெய், ஏலக்காய் தூள், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து நல்ல உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். சாஃப்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் திருவி எடுத்தாச்சு. இதுவும் வெந்துடுச்சு. நல்லா ராகி சேமியா நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு தேவையான அளவு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மாற்றி நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து சாப்பிட்டோன்னா டேஸ்டியாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நெய், நாட்டு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா உதிரியாக நல்லா பார்க்குறதுக்கு டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வந்துடும். சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். மார்னிங் டிஃபனாகவும் பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஆல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.